எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான பீஃப் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் பீஃப் வாங்கியிருக்கேன். இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கிடலாம். பீஃபை இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா இது கூட தேவையான அளவு சால்ட், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு எலும்பில்லாத பீஃபை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இதை ஒரு 7-8 விசில் வச்சு வேக வச்சுக்கிடலாம். என்னோட குக்கருக்கு 7-8 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸு, சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7-8 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 வெங்காயமும் சேர்க்க போகிறோம். 2 வெங்காயமும் சேர்க்கும் போது இது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப பொரியணும்லாம் தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து இதில் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த வெங்காயத்தை கூடயும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து பீஃபை வேக வைக்கும் போது அதில் மசாலா சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பீஃபை சேர்த்துக்கலாம். இது ஒரு 90% வெந்துடுச்சு. இன்னும் நம்ம சுருட்டும் போது இது ஒரு 100% வெந்து வந்துடும். நான் இதில் சால்ட்டு சேர்க்க போகிறது இல்லை, ஆல்ரெடி வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கேன். ஸோ அந்த சால்ட்டு இதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச குக்கர்லேயே வந்து மசாலா ஒட்டிட்டு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸோ இதிலேயே வந்து நம்ம சுருட்டி எடுக்கணும். இதில் உள்ள தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்திரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை சுருட்டணும். இந்த டிஷ் வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரோஸ்டாக நல்ல மணமாக இருக்கும். இந்த பாத்திரத்துலேயே நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இதுவே சின்ன மிளகாய் இருந்தால் நீங்கள் 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கவும் கூடாது, இது கார்னிஷ்காக தான். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய பீஃப் ரோஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நான் ஒயிட் ரைஸ், வெஜ் தால்ச்சா கூட வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த காம்போ ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. இன்ஷால்லா அந்த தால்ச்சா ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.